இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் விரோத திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்பட வேண்டும், நல்லாட்சி அமைய வேண்டும். தமிழகத்துக்கு நல்லாட்சி தர முடியும் என்று சொன்னால் அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். அப்படி அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால்தான் அது மக்கள் ஆட்சியாக, மக்களுக்கு நன்மை தருகின்ற ஆட்சியாக அமையும் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் யோகித்த ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த மக்களுடைய மனநிலை நிச்சயமாக எதிரொலிக்கும். அந்த வகையில் இன்றைக்கு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் ஓபிஎஸ் அணியில் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் இருக்கின்ற அன்பு சகோதரர் தம்பி தர்சன் அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் மீண்டும் தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று மீண்டும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் நல்லாட்சி தர முடியும், ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் தர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும் என்ற நிலையை உணர்ந்து மீண்டும் தங்களை தாய் கழகத்தில் இணைத்து பணியாற்ற வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் இளைஞர்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்று நிச்சயமாக தேர்தல் களப்பணியில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய முழு வீச்சில் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துள்ளோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்